வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் கள்ளர் பள்ளிகள் கிளை சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை பழைய கலெக்டர் அலுவலக வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளர் பள்ளிகள் கிளை மதுரை மாவட்ட தலைவர் மாரீஸ்வரன் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் குமரேசன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஒரு பிரதான கோரிக்கை, நாங்கள் ஆண்டாண்டு வருடம் பொது மாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடக்கின்றது. அதே போல இன்றைக்கு தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் என்பது மிக பெரிய அளவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பாத பட்சத்தில் அருகாமை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பொறுப்பு கொடுப்பதை விட அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அல்லது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதையும், அதே போல இந்த துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு செல்வதற்கோ அல்ல வேறொரு இந்த துறைக்கு வருவதற்கோ தடையின்மை சான்று பெறும் பொழுது அதற்கு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து அந்த தடையின்மை சான்று வழங்குவதற்கு தொகை வழங்குவதற்கு மட்டும் வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு இந்த அலுவலகத்தில் இருக்கிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அடுத்து உண்டு உருவடை பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கை வைத்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இது சார்ந்து ஏற்கனவே இதற்கு ஆணையரை ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாக மாநில அமைப்பின் சார்பாக சந்தித்து முறையிட்டும் எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேறாத பட்சத்தில் ஒருவேளை அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து ஒரு வீரியமான போராட்டத்தை இந்த அலுவலகம் சந்திக்க நேரிடும் என்பதை கூறி முடிக்கின்றேன். நன்றி. போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக இந்த அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்பது கூட நாங்கள் மாநில அமைப்பினுடைய வழிகாட்டுதலோடு இந்த மாவட்ட கிளை எங்களோடு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு, அரசு ஊழியர் சங்கம் போன்ற அனைத்து தோழமை இயக்கங்களையும் திரட்டி ஆயிரக்கணக்கான ஊழியர்களையும் ஆசிரியரையும் திரட்டி முற்றுகையிடுவது என்பதை நாங்கள் மாநில அமைப்பு வழிகாட்டுதலோடு அறிவிக்க இருக்கின்றோம். தமிழக முதல்வர் விஜய் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் மாவட்ட அளவிலான கபடி போட்டியை மின்வாரிய அமைச்சர் நிர்மல்குமார் துவக்கி வைத்தார். சோலார்லயும் விண்ட்லயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த ரெண்டுலயும் பெரிய அளவிலான விதிமீறல்கள், முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ அதுல என்னன்னா பெரிய லெவலில் இப்போ நீங்க ஒரு சோலார்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னாலே ஒரு சில தனிநபர்களை வைத்து அவங்க மூலியமா ஒரு மெகாவாட் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோலார்ல நீங்க அப்ளிகேஷனே கொடுக்க முடியும். நான் கேள்விப்பட்டவரை ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தாதான் நீங்க அப்ளிகேஷனே உள்ள போகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போய் அதை கமிஷன் பண்ணணும்னு இருக்கும். கமிஷன்னா நீங்க செட்டப் பண்ணணும் இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் அவர்களே தருவார். அதுல ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 200-300 ஏக்கரை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்டே நீங்க 10 லட்ச ரூபா பொறுமானம் உள்ள ஒரு இடத்தை அதே ரியல் எஸ்டேட் புரோக்கர்கிட்ட போய் நீங்க பல கோடி கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிட்டு அங்கேயே பூல்டு சப்ஸ்டேஷன் சொல்லி இவர்களே வாங்கி வச்சிருக்காங்க. எப்படின்னா இப்போ நீங்க ஒரு தனிநபரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பூல்டு சப்ஸ்டேஷன் நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு கீழே பலர் அது மூலமா கனெக்ட் பண்ற மாதிரியான வசதிகளை வாங்கிருக்காங்க. தமிழ்நாட்டில் 250க்கும் மேற்பட்ட பூல்டு சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா தனிநபர்கள் நிறைய அவங்களுடைய அக்ரிகேட்டர்ஸ் மாதிரி போட்டு அவங்களுக்கு கீழே சிறு இப்போ 1 மெகாவாட், 0.5 மெகாவாட் இந்த மாதிரி சிறு முதலீட்டாளர்களை கொண்டு இவங்க இடமும் இவங்களை கொடுத்து அந்த இடத்திற்கான விலையும் பல மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு அதிகரிச்சு 10 லட்ச ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்க வைத்து அதன் மூலியமாக இப்போ நீங்க 1 மெகாவாட் தயார் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்க அந்த அக்ரிகேட்டர் கொடுக்குற ஒரு ரேட்டா இருக்கும், அங்கிருந்து டிஎன்இபிக்கு வர்றது ஒரு ரேட்டா இருக்கும். ஸோ இதன் மூலமாக 2 ரூபாய் 20 பைசாக்கு விற்க வேண்டிய சோலார் இது பெர் யூனிட் பிரைஸ் பல மடங்கு நடுவுக்கு அக்ரிகேட்டர்ஸும் நடுவுக்கு புரோக்கர்ஸும் வைப்பாங்க. அதுல ரியல் எஸ்டேட் இது எல்லாம் இருக்கு. முதல்ல அப்ளிகேஷன்ல ஆரம்பிச்சு அவங்களுக்கு போய் அங்க இடத்துல செட்டப் பண்றது கடைசியில கமிஷனிங் வரைக்கும் முழுவதுமாக விதிமீறல்கள், பல புரோக்கர்கள் பல பேர் இன்வால்வ் பண்ண இந்த மொத்த 5 வருஷம் 10 வருஷம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்சி வந்த போது முதல்வருடைய ஆலோசனை பேர்ல இது அனைத்தும் இந்த மாதிரி லாபிகளே உடைக்கப்பட்டது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஒரு சிஸ்டம் விரைவில் லான்ச் பண்ணுவோம். இல்ல மின்சாரத்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை விரைவில் தயாராகும். அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க அதுக்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அடுத்த வார இறுதிக்குள்ள நம்ம இந்த வார இறுதிக்குள்ள வெளியிடப்படும். ஸோ அதுல இந்த துறையோட நிலைமை என்ன, எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, எந்தெந்த வகையில் இந்த துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இது அனைத்தும் கணக்கிடப்பட்டு இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடும். யாரு ஊழல் செஞ்சாங்க என்னன்றத அந்த டிவிஎஸ்சியோ இல்ல அதற்கான துறையோ அவங்க முடிவு செய்து கன்விக்ஷன் அப்பதான் நம்ம சொல்லுவோம். நாங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு இவர்கள் ஒரு சில இதை சொன்னால் அது வழக்கையும் பாதிக்கும்,
கண்டிப்பா எந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு தெரியும். போன ஆட்சியில யார் அமைச்சர் இருந்தா தெரியும். அவங்க சம்பந்தம் இல்லாம இது நடந்திருக்காது. சோ அது நாங்களே சுட்டி காட்டினா அந்த வழக்கை வந்து வழக்குக்கு வந்து தேவையான இதா இருக்கும். பட் கண்டிப்பா என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, எங்கெங்க முறைகேடு நடந்திருக்கு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது. இப்ப நான் சொல்றேன், சோலார்ல இப்படி நடந்துச்சு. சோலார் இருக்கப்ப யார் இருந்தா, இது எப்படி நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். இதுல எவ்வளவு பேர் பணம் கொடுத்துட்டு இப்பவும் காத்துட்டு இருக்காங்க தெரியும். 25 லட்ச ரூபாய் மெகாவாட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கவங்க இப்ப ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏற்கனவே இப்ப கொடுக்காமல் யாராவது ஒருத்தர் ஒரு மெகாவாட்டா உள்ள வந்திருக்க கடந்த 5 வருஷத்துல அப்படின்னு நீங்க கேட்க சொல்லுங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு இந்த துறையில தெரிஞ்ச விஷயம். அது அனைத்தும் இப்ப வந்து நிறுத்தப்பட்டது. அவங்க சிபிஐ விசாரிச்சு விரைவா முடிக்கணும். அதான் ஒரே எல்லாருடைய வேண்டுகோள். குற்றவாளிகள் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அந்த குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். அரசுடைய பணத்தை திருடியவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு திமுகவோடு இணக்கமாக இருக்கும் காரணத்தினால் இதுவரை வந்து கவர்னருக்கு அனுப்பிச்ச எந்த விஷயத்தை, அதாவது இதுவரை செந்தில் பாலாஜி மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடி கேட்டுக்கொண்டதுக்கு நம்ம வந்து அந்த இதை அப்ரூவலை கொடுத்து 2 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து அதுக்கான ஒப்புதல் அளிக்கவில்லை. நம்ம கிட்ட இருந்து அரசுகிட்ட இருந்து போயிருச்சு. இடி கேட்டது என்போர்ஸ்மெண்ட் ஆயிடும். அது பல மாதங்களாக தூங்கிட்டு இருந்த ஃபைல நமக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கோம். அதை இதுவரை கவர்னர் ஏன் பிடித்து வைத்திருக்கிறார்? இதற்கு மேல் சிபிஐ நடவடிக்கை எடுக்குமா? இல்ல சிபிஐ வந்து மறைமுகமா சிபிஐயும் திமுகவும் இணைந்து செயல்படுகிறார்களா? பார்க்க போனால் 2 பேரும் வந்து மறைமுகமாக ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள். அதனால்தான் கவர்னர் வந்து இதுவரை வந்து செந்தில் பாலாஜி மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் நாங்கள் அனுப்பிச்ச ஃபைலுக்கு இதுவரைக்கும் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. சிபிஐ இதுல முறையாக டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி விசாரிக்கணும் பார்ப்போம். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மதுரை மண்டல அலுவலகம் சார்பில் PMVBRY திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் உள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக நியமனமானவர்களுக்கு ஊக்கத்தொகையை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி வழங்கினார். இந்நிகழ்வில் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சகங்களின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம். வளர்ந்த இந்தியா உருவாக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றார்.